or anything. They have done it. No cars will come inside. I have got Inspector Madesh, police madam, அவங்க இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்காங்க பேரிகேட்ஸ் போடுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. That is the truth. போலீஸ் சொல்லிருக்காங்க. பட் போட்டிருக்காங்க. அதனால தான் நாங்க இங்க வெயிட் பண்ணோம். 9th அவென்யூல பேரிகேட் போட்டுருக்கீங்க, 8th அவென்யூல பேரிகேட் போட்டுருக்கீங்க. உள்ள இடத்துல பேரிகேட் போட்டீங்கன்னா நாங்க எப்படி உள்ள வருவோம், வெளிய போவோம்? 15 நிமிஷம் கார்ல நின்னுட்டு இருப்போமா நீங்க அலோவ் பண்றதுக்கு? How is it correct? அசோசியேஷன்ல கிளியரா மேட்டர் பேசியாச்சு. அவங்க இல்லங்க பேரிகேட் பண்ண போறோம், எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்க கேரண்டி கொடுத்திருக்காங்க. இப்போ இது பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களே கொஞ்சம் வீடியோ எடுத்து பாருங்க. We can spread. Not in residential area. Small request. Everybody should win. Everybody should come up. But not in residential. About 12 avenues. 12 avenues. Tomorrow, I don't want to tell the name. I will tell you. Tomorrow, Ramdas will start. He is also got office. Mr. Ramdas. How start pannar? It will become a political area. தாவேக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு இன்று முதல் விருப்ப மனு விநியோகப்பட்டு வரும் நிலையில் தாவேக நிர்வாகிகள் தங்கள் இஷ்டத்திற்கு கார்களை நிறுத்தி தொந்தரவு செய்வதாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புகார் எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ள நிர்வாகிகளுக்கு விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கி இருக்கிறது. இன்றிலிருந்து 14ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் காலையிலிருந்து தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஒரே தெருவில் குவிந்ததால் இங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அவரவர்களுடைய இல்லத்திற்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்நிலையில் கட்சியினுடைய தலைமை அலுவலக வாசலிலே அவர்கள் முறையிட்டார்கள். கட்சி நிர்வாகிகள் இஷ்டத்திற்கு சாலையில தடுத்து நிறுத்துவதால் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை எனவும், கார்களை ஆங்காங்கே நிறுத்தி இருப்பதால வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லை எனவும் ஆதங்கத்தோடு அவர்கள் பேட்டியளித்தார்கள். அதே போல குடியிருப்பு வாசிகள் செய்தியாளரிடம் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொண்டிருந்த போது ஒரு சில தாவேக நிர்வாகிகளும் குடியிருப்பு வாசிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பணியூர் அலுவலகத்தை சுற்றி 13 சாலைகளில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாகவும் இங்கு அருகே வசித்து வரக்கூடிய பொதுமக்கள் செய்தியாளர்களை சந்தித்து அவங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போதும் இந்த கட்சியை தலைமையகமாக அமைந்திருக்கக்கூடிய 8th அவென்யூ இங்கே தடுப்புகள் அமைக்கப்படும். ஆனால் இன்று அதிகப்படியான கூட்டம் வந்ததால ஏறத்தாழ 4-5 தெருக்கள் பேரிகார்டுகள் அமைத்து தடுப்புகள் அமைத்து வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாமல் நடந்து செல்லுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் ஏறத்தாழ 20-25 நிமிடங்கள் தெரு முனையிலேயே காரை நிறுத்தி வைத்துவிட்டு உள்ளே செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.